ஐயா வணக்கம். ஐயா, உங்களுடைய இளமை காலத்தை பற்றிய நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. முதற்கண் என்னுடைய நண்பர் பாட்டழகன் அவர்களுக்கும் அவருடைய மகன் அகின் அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகில் டியூப் இதன் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக சில விளக்கங்களை தருகிறேன். முதல்ல 1950ஆம் ஆண்டு நான் இங்கே ஒரு எளிய முறையில் என்னுடைய சிறு மருத்துவமனையை ஆரம்பித்தேன். அப்பொழுது பெரிய பிரபலமான டாக்டர்கள் எல்லாம் இருந்தார்கள் பூனமல்லி ஹைரோட்டில். நான் பக்கத்தில் அம்பிக்கரையில் ஒரு கிளினிக் ஆரம்பித்தேன். ஆரம்பித்த நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு நல்ல சில எண்ணங்கள் மனசில் தோன்றியது. எனக்கு இப்போ வியப்பமாக இருக்கிறது. எப்படி நான் அதை பற்றி சிந்தித்தேன். முதல்ல எந்த நோயாளி வந்தாலும் கூட அந்த நோயாளிக்கு வைத்தியம் செய்வது, அவரால் அதற்கு நான் அப்போ என்னுடைய கட்டணம் எல்லாம் குழந்தைகளுக்கு 8 அணா, பெரியவர்களுக்கு 1 ரூபா அப்படி தான் வைத்திருந்தேன். மற்ற இடங்களில் 10 ரூபா 15 ரூபாயெல்லாம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அது கூட கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக மருந்து வாங்கிக்கிறீர்கள், நான் தான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். என்னவென்றால் யார் வந்தாலும் வைத்தியத்திற்கு அவர்களால் பணம் கொடுக்க முடியுமா இல்லையா என்பதை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்கு சிகிச்சை செய்திருக்கின்றேன். அதே மாதிரியாக சில நேரங்களில் நான் மறுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இரவிலே 12 மணிக்கு கதவு தட்டுவார்கள். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல், வலி எல்லாம் வரும், ஃபிட்ஸ் எல்லாம் வரும். அப்போ கூட உடனடியாக எழுந்து நான் அதுக்காக ஊசி மருந்து எல்லாம் கொடுத்து இந்த நேரத்தில் ஏன் வந்தீங்க அப்படிலாம் கேட்குற பழக்கமே கிடையாது. தூக்கம் கெட்டு போச்சு எனக்கு என்று வருத்தப்படுறதே கிடையாது. இப்படி இந்த இடத்துல சேவை செய்ய ஆரம்பித்து அதனால் நிறைய பேஷண்ட்ஸ், ஒரு நாளுக்கு 100 பேர் காலையில் 100 பேர் மாலையில் வந்து கொண்டிருந்தார்கள். இங்கே இந்த அம்ஜிகரை ஷெடாய் நகர் இந்த பகுதியில். இது இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு 50ஆம் ஆண்டு நான் துவக்கினேன். 55ஆம் ஆண்டு எனக்கு திருமணம். இப்பொழுது அவங்களுக்கு என்னுடைய மனைவி 91 வயது, நான் 97. நமக்கு திருமணமாகி 69 ஆண்டுகள் விடுது. அடுத்து மேலே 70 ஆண்டுகள் நிறைவு திருமண விழா. அதற்கு பிறகு ஒரு 1962 ஒரு பப்ளிகேஷன், ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். சென்னை மாநகர கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடியூன்சி என்று வந்தது. அதற்கு முன்பெல்லாம் கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடியூன்சியிலேருந்து மேல் சபைக்கு எம்எல்சியாக, எம்எல்ஏ என்றால் சட்டப்பேரவை, எம்எல்சி என்றால் மேலவை, அதற்கு மாகாணம் பூராவும் எங்கெங்கே கிராஜுவேட்ஸ் இருக்காங்களோ அது போஸ்டல் ஓட்டாக இருந்தது. அதில் எப்போ பார்த்தாலும் டாக்டர் ஏஎல் முதலியாரும் PV செழியன் அவங்க வந்து கொண்டே இருந்தார். அவர் யாரையும் அவர்கிட்டே நெருங்க முடியாது. ஏன்னா எல்லா காலேஜினுடைய பிரின்சிபால்ஸ் ஒரு தட்டில் 150 160 கிராஜுவேட்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் ஏஎல் முதலியாருக்கு கொடுத்துடுவார். அவரை ஃபர்ஸ்ட் ஓட்டு தனக்கு போட்டுக்கொள்ளுவார்கள், செகண்ட் ஓட்டு டாக்டர் PV செழியனுக்கு போட்டுக்கொள்வார். PV செழியன் மேலவனுடைய அவைத்தலைவர், காங்கிரஸ்காரர். இவர் எதிர்கட்சி தலைவர், யார் ஏஎல் முதலியார். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் 62ல் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க, மாற்றம் செய்தார்கள். அது போஸ்டல் பேலட்டு கிடையாது, இந்த கிராஜுவேட்ஸை தொகுதிகளாக பிரித்து விடுகிறோம். சென்னை மாநகரம் ஒரு தொகுதி, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 6 தொகுதிகளாக பிரித்தார்கள். சென்னை மாநகரத்துக்கு மட்டும் 2 சீட்டு, மற்ற தொகுதிகளில் 1 சீட்டு, மொத்தம் 6 சீட்டு கிராஜுவேட்ஸ் மூலமாக 2 வருஷத்துக்கு ஒரு முறை வருது என்று பண்ணார்கள்.
எனக்கு இந்த பெரிய கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டியூன்சிக்கு நான் முயற்சி செய்யக்கூடாது என்று யோசனை செய்து பிறகு அதில் வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணி எங்கிட்ட வர ஃப்ரெண்ட்ஸு பேஷண்ட்ஸ் அவர்கிட்டெல்லாம் ஒரு 10 ஃபார்ம்ஸ் கொடுத்து அவங்க எங்கே வேலை செய்கிறார்களோ ஏஜிஸ் ஆஃபீஸ் செக்ரட்டேரியட் இல்லை ஒரு ஹை ஸ்கூல் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் பண்ணி கொடுப்பார்கள். அந்த மாதிரியாக ஏறத்தாழ ஒரு மொத்தம் அப்போ வந்து தொகுதிக்கு எல்லாம் 9000 கிராஜுவேட்ஸ் வந்தது. அதில் வந்து 6000 கிராஜுவேட்ஸ் நான் பதிவு செய்த ஆட்களாக இருந்தார்கள். ஸோ அது ஒரு எனக்கு பெரிய ஒரு வலு ஏற்படுத்தியது. ஆகவே அதற்கு பிறகு தேர்தல் வந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம். எனக்கு காங்கிரஸ் காமராஜர் பெருந்தலைவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். நேருவார நியமிக்கப்பட்டு எல்லா பெரிய பெரிய ஆட்கள் இந்த டிஎம்கேக்கு வந்து பெரிய சக்தி. அங்கே பெரிய நிறைய ஹைஸ்கூல் அங்கெல்லாம் ஆசிரியர்கள்லாம் டிஎம்கேல மெம்பர்ஸாக இருந்தாங்க. அண்ணா வந்து பேராசிரியர் அன்பழகனுடைய தம்பி அறிவழகனை நியமித்தார் வேட்பாளராக. ராஜாஜி ஒரு பிரபல வக்கீலை நியமித்தார். காமராஜரை நியமித்தார். நான் இந்த மாதிரியாக வேலை செய்ததனுடைய விளைவாக ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் ரிசல்ட்ஸ் வரும்போது வேல் முதலியாருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு அவருக்கு கிடைச்சி விட்டது. போட்டி வந்து 2வது சீட்டுக்கு தான் போட்டி. அதில் எனக்கு 1990 ஓட்டு வாக்குகள் வந்தது. ராஜாஜியோடைய சீடருக்கு 500 சில்லற ஓட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு 400 சில்லற, காங்கிரஸ் வேட்பாளருக்கு 56 ஓட்டு வந்தது. எல்லாருக்கும் டெபாசிட் போச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் இது பேரே ஹண்டேனா புதுசாக இருக்குது, எப்படி ஜெயிச்சார்? இங்கே மெட்ராஸ் சிட்டியில் கிராஜுவேட் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி பண்ணார் என்னன்றது. அதுதான் என்னுடைய என்ட்ரி. அரசியலில் நான் வந்து நுழையிறதுக்கு அதுதான். இல்லைன்னா அரசியலில் நான் நுழைய முடியாது. ஸோ அப்படியே மேல் சபையில் வந்தேன். பிறகு பேரறிஞர் அண்ணாவோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அண்ணா வந்து ஒரு தடவை நிறைய வெள்ளம் வந்த நேரத்தில் அவரை அழைச்சிட்டு போன உடனே அங்கே நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தாங்க. எல்லாம் ஆதி ஆந்திராஸ்கெல்லாம் வந்துருந்தாங்க. அவங்க சூளை பட்டாளம் அந்த இடத்துல அவங்க எல்லோரும் தெலுங்கில் வந்து 2 அண்ணாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அண்ணா அவர் அந்த தெலுங்குல சொன்னேன், அடுத்து வரக்கூட முதலமைச்சர் இப்போ பார்த்து வச்சிங்க அப்படி. அண்ணா வரே சொல்லிட்டேன், இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? இது நான் படித்தது தெலுங்கு, நெல்லூரில் படித்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது பிற்காலத்துக்கு அது வந்து முக்கியமான ஒரு நிகழ்வாக வருது.